இன்னைக்கு சின்ன மருமகள்ல ராஜாங்கத்துக்கு உடல்நல தேறிடுச்சுன்னு டாக்டர் சொல்ல எல்லாரும் போய் பார்க்குறாங்க. ராஜாங்கம் லைட்டாக கண் முழிச்சு எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, உடம்பு பரவாயில்லையாப்பா அப்படின்னு செய்தி கேட்க ராஜாங்கத்துக்குனால பதில் சொல்ல முடியாமல் செய்தியே பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் சன்னாசி எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் சேது 3 நாளாக ஹாஸ்பிட்டலே இருந்துட்டு அப்பாவுக்கு மருந்து கொடுக்கவும் தண்ணி வச்சு தொடச்சி விடுவோம், சாப்பாடு ஊட்டுவோம், எல்லா வேலையும் அக்கறையாக சேதுவை பக்கத்தில் இருந்து ராஜாங்கத்தை பார்த்துக்கிறாங்க. அந்த சந்தோஷத்திலே ராஜாங்கத்துக்கு உடல்நிலை தேறி வீட்டுக்கு வராங்க. ராஜாங்கம் வீட்டுக்கு வந்ததும் ஆரத்தி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வர வைக்கிறாங்க. சாவித்திரியும் தாமரையும் ஓடி வந்து, அண்ணே எப்படின்னே இருக்க, உடம்பு பரவாயில்லையானே, உன் உடம்பு தேறி வரும்னு நான் வேண்டாத சாமியே இல்லைண்ணே, நான் சாமிக்கிட்ட என் உயிரை என்னமா எடுத்துக்கோ, என் அண்ணன் உயிரை திருப்பி கொடு, அப்படி தான் நான் வேண்டிக்கிட்டேன், நீ நல்லபடியாக பொழிச்சு வந்தது எனக்கு போதுனே அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க. உடனே சேது, அத்தை ரொம்ப நடிக்காதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, பெசாட்டு ஏஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் அண்ணன்கிட்ட நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், அதுக்குன்னு அண்ணன் மேலே நான் வச்ச பாசம் இல்லாமல் போயிருமா, இது தயவு செய்து நடிப்புன்னு சொல்லாதையா அப்படின்னு சாவித்திரி சொல்கிறாங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரே வாமிட் எடுத்து தலை சுற்றுன்னு சொல்லிட்டு வாமிட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வசந்தி வந்து, என்ன தமிழ் ஆச்சு உனக்கு, வாமிட் எடுத்துகிட்டு இருக்க, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா, காலையிலேருந்து 3 தடவை வாமிட் பண்ணிட்டேன், என்னன்னு தெரில, தலை சுற்றிட்டே இருக்குமா, குடல்லாம் புரட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். என்னடி சொல்கிற, வாமிட் எடுத்தேன்னு சொல்கிற, குடலை புரட்டுதுன்னு சொல்கிற, உனக்கு மாதம் ஏதாவது தள்ளி போயிருக்காடி அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம்மா, எனக்கு தள்ளி தான் போயிருக்கு. எத்தனை நாள் தள்ளி போச்சு அப்படின்னு வசந்தி கேட்குவோம். அம்மா, நான் தலையை குளிச்சு 45 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அடி லூஸு, 45 நாள் ஆயுமா நீ இத்தனை நாள் சொல்லாமல் இருக்க, இது முன்னாடியே சொல்லிட்டு தான் நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா, நான் அதெல்லாம் ஒன்றும் கவனிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் குறைஞ்சி போல, இரு நான் போய் மருத்துவ வச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லதுரைக்கிட்ட, நீங்கள் போய் பொன்னம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, அவங்க வந்து நாடி பிடிச்சி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். செல்லதுரை குடுகுடின்னு ஓடி போய் பொன்னம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வந்து தமிழ் செல்வி உட்கார வச்சு, என்னாச்சு, எத்தனை நாளாக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை 2 நாளாக தலை சுற்றிட்டே இருக்குது, ஒரே வாந்தி வராப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி, தலை குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தலை குளிச்சு 45 நாள் ஆச்சு அப்படின்றாங்க. சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் கையை பிடிச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சோடனே சந்தோஷப்பட்டுட்டு, ராஜாங்கம் குடும்பத்துக்கு வாரிசு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு செல்லதுரை, ஐ நான் தாத்தா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிட்ட, வசந்தி நீ பாட்டி ஆயிட்ட, அவங்க அம்மாட்ட, அம்மா நீ கொள்ளு பாட்டி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையை கொண்டு வந்து தமிழுக்கு எல்லாரும் குடும்பமாக ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்து தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது பார்த்து தமிழுக்கு ஆனந்த கண்ணீர் வருது கண்ணில் இருந்து. அதுக்கப்புறம் வசந்தி தமிழ் கிட்ட, அடே தமிழ், உனக்கு தான் இப்போ நீ மாசமாக இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இப்போ நம்ம மாப்பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோமா, இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மாப்பிள்ளை ஓடி வந்து உன்னை தாங்க வாங்கடி அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அப்படி மட்டும் பண்ணாதம்மா, அவராக தெரிஞ்சு எப்போ வந்து என்னை ஏற்றுக்கிறாங்களோ அப்போ தான் நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அடி பைத்தியமே, யாராவது இப்படி பண்ணுவாங்கடி, இது எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு, இது உடனே ஃபஸ்ட்டு நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, அப்புறம் சம்மந்தி ஐயா தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்களே வந்து உன்னை வீடு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நான் சொல்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்ரேட்டாக தமிழ் சொல்கிறாங்க. அப்புறம் தமிழ் செய்து ஃபோட்டோ பார்த்துட்டு, என் நிலைமை பார்த்தீங்களாங்க, என் வயிற்றில் குழந்தை இல்லாதப்போ என் வயிற்றில் குழந்தை இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன், ஆனால் இப்போது உண்மையிலே என் வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கேன், இப்படி ஒரு துர்பாக்கியம் யாராவது கிடைக்குமா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு கண்ணீர் வடித்து சொல்கிறாங்க தமிழ். ஓகே வீவர்ஸ், அடுத்தடுத்து சின்ன மருமகளை இதுதான் நடக்க போகுது.